السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய, இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய பல்வேறு செய்திகளை தொடராக நாம் அறிந்து வருகின்றோம். அதிலே ஒன்றுதான் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இறுகிய இதயம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், பிரபலமான 4 ஹதீஸுடைய கிதாபிலே இருக்கின்றது. நேற்றைய பயானிலே உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன். அந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடிய பல்வேறு விஷயங்களே ஒன்று வஅஊது பிக மினல் கஸ்வா. யா அல்லாஹ், இறுகிய இதயத்தை விட்டும் நான் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார். ஒரு மனிதனுடைய இதயம் எப்போது இறுகி போகும் என்பதற்கு நேற்றைய 3 வகையான காரணங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஒன்று லோஃபல் ஈமான், ஈமானுடைய பலகீனம். இரண்டாவதாக, அந்த ஈமானுடைய பலகீனத்தை எப்படி சரி பண்ணணும்? நம்முடைய ஈமானை அதிகப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக துனூபுல் மாசி, பாவங்களின் மூலமாக இதயங்கள் இறுகி போகும். அதனால் நிறைய இஸ்திக்பார் செய்ய வேண்டும், இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அல் இஸ்திகாலு பித்துன்யா, இந்த உலகத்திலே மூழ்கி விடுதல், உலகத்தை சம்பாதிப்பதிலேயே பேராசையோடு சம்பாதிப்பது, தான் சம்பாதித்த செல்வத்தை யாருக்கும் வழங்காமல் இருக்கிறது. அதனால இதயங்கள் இறுகி போகும். அதனாலதான் என்னுடைய இதயம் இலகுவாக ஆவதற்கு வழி என்பதாக ஒரு தோழர் வந்து பெருமானிடத்தில் கேட்ட நேரத்திலே, ஏழைகளுக்கு உணவு அளிப்பாயாக, அனாதையினுடைய தலையை தடவு என்பதாக பெருமானார் சொன்னார். இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு நேற்று தினம் சொல்லப்பட்டது. இன்னும் 3 விஷயத்தை அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். ஒரு மனிதனுடைய இதயம் எப்போது இறுகி போகும் என்பதற்கு இன்னும் 3 விஷயங்களை கூறுகிறார்கள். அந்த 3 விஷயங்களையும் அதற்கான தீர்வையும் உங்களுக்கு இப்போது சொல்ல இருக்கிறேன். 4வதாக எழுதுகிறார்கள். நேற்று 3 செய்தி சொல்லியிருக்கல, 4வதாக கூறுகிறார்கள், சூ சுஹபதி, தீயவர்களுடைய தொடர்புகள் ஒரு மனிதனுடைய இதயத்தை இறுக்கமாகும். நாம் யாரோடு சேருகின்றோமோ அவருடைய பழக்கங்கள், குணங்கள் மனிதனிடத்தில் பிரதிபலிக்கும். அதனால சேர்மானம் சரியாக இருக்கணும். நம்ம நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, நாம் யாரோடு சேருகின்றோமோ அந்த சேர்மானம் சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம உட்பட முடியும். இவர் தண்ணீர் இருக்கின்றது, அந்த தண்ணீர் குளத்திலே விழுகிற நேரத்திலே அது மக்களுக்கு பயனா இருக்கும். சாக்கடையில போய் விழுந்துச்சுன்னா பயனற்றதாகும். அது மாதிரி நம்ம நல்லவங்க தான், ஆனா நாம் யாரிடத்திலே சேருகிறோம் என்பதை பொறுத்து வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கின்றது. அதனால்தான் நபிமார்கள் கூட யாரெல்லாம் இதை நல்லடியாரோடு சேர்ப்பாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவாவை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவாவை அல்லாஹ் கூறுகிறார். அவங்களே நபிமார்கள், நல்லவர்கள். அவங்க என்ன கேட்கிறாங்க? யாரெல்லாம் இதை நல்லவர்களோடு சேர்ப்பாயாக என்பதாக கேட்பாங்க. அப்ப தீயவர்களுடைய சேர்மானம் என்பது, தொடர்பு என்பது ஒரு மனிதனுடைய இதயத்தை இறுக்கமாக ஆக்கும். ஏன்னா அவர் தீய அறிவுரைகள் சொல்லுவான். அல்லாஹ் சொல்வான் இல்லையா, அல்லதீன யப்கலூன் வ யாமுருன அன்னாஸ பில் புக்ல். சில மக்கள் தான் கஞ்சத்தனத்தோடு இருப்பார்கள், கஞ்சத்தனத்தை கொண்டு ஏவுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. நம்ம சேரக்கூடிய நண்பன் என்ன செய்யறான் அப்படின்னா கஞ்சத்தன உடையவனாக இருக்கான்.
நம்மிடத்திலே அந்த கஞ்சத்தனத்தை அவன் ஏவுகின்றான் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அவன் கொடுக்கறது இல்லை. நம்ம ஒரு நல்ல காரியத்தை உதவி செய்யாதே, ஏன்னா தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தெரியுமா, நீ பாட்டு போற வரவனை கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க என்பதாக சொல்லிவிட்டா நம்ம யோசிப்போம், ஆமா ஆமா நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சோம் அப்படின்னு யோசிப்போம். ரெண்டாவது யோசிப்போம், நம்ம ஃப்ரெண்டே சொன்னதுக்கு பிறகு என்னடா செய்யறதுன்னு யோசிப்போம். அப்ப நம்முடைய சேர்மானம் எப்படி இருக்கின்றதோ அதை கொண்டு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள், தாக்கங்கள் ஏற்படும். நட்புங்கிற தலைப்பில் பேசினேன். அறிஞர் ஒரு பக்கம் எழுதுகிறார்கள், சூவு சுஹபா என சொன்னால் முஆஷரத்துல் ஃபுசூகி வல் ஜுலூசி மஅமன் லா கைர ஃபீஹி. யாரிடத்திலே நன்மை இல்லையோ, நலவு இல்லையோ, நல்ல பழக்கங்கள் இல்லையோ, அவரிடத்திலே சேர்கிற நேரத்திலே நாம் அப்படி ஆகிவிடும். அதனால நல்லவர்களோடு சேர வேண்டும், நல்ல மஜ்லிஸ்களிலே சபையிலே போய் நாம் அமர வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், யா புனையர், அருமை மகனே, இஜ்லிஸ் மஜாலிய சாலிஹீன், நல்லடியாருடைய சபையை கண்டால் போய் அமர்ந்து கொள். நல்லடியாருடைய சபை, அங்கே நல்ல விஷயங்கள் பேசப்படுகிறது என்று தெரிந்தால் போய் அமர்ந்து கொள். சொல்லிவிட்டதற்கு உதாரணம் சொல்வார்கள், எப்படி இறந்து போன பூமி மழை நீரை கொண்டு உயிர் பெறுகின்றதோ, இறந்து போனா என்ன, காய்ந்து போன, வறண்டு போன, அது அல்லாஹ் தஆலா அருளே மையத்தெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்வார். அந்த காய்ந்து போன, அந்த இறந்து போன, வறண்டு போன அந்த பூமி என்பது எப்படி மழை நீரை கொண்டு உயிர் பெறுகின்றதோ, அதே மாதிரி இறந்து போன இந்த இதயம், அல்லாஹ்வை மறந்த இந்த இதயம், சாலிஹீன்கள் நல்லடியாருடைய உபதேசங்களை கொண்டு உயிர் பெறுகிறது என்பதாக சொல்வாங்க. சரி, அவன் என்ன முதலாவது என்ன சொல்றாங்க, தீயவர்களுடைய நட்பு ஒரு மனிதனுடைய இதயத்தை இறுக்கமாக்கும், அது இருளடைய வைக்கும். எனவே அதுக்கு தீர்வு என்ன, நல்லவர்களோடு சேர வேண்டும். ஒன்று. ஐந்தாவது எழுதுகிறார்கள், இத்திபாவுல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுதல். அப்படின்னா என்ன அர்த்தம் எழுதுகிறார்கள், கஸ்ரத்துல் ஜிதாலி வத்தஅஸ்ஸுபி லிர்ரஅயி மிம்மா யக்ஸில். அதாவது தேவையற்ற வீண் விவாதங்கள் செய்வதும், தேவையற்ற வீண் விவாதங்கள் செய்வதும், இவர் ஒரு கொள்கையிலே, இவர் ஒரு கருத்திலே பிடிவாதமாக இருப்பதும், இது இதயத்தை இருக்குமா. அதாவது தேவையற்ற வீண் விவாதங்கள். அதே மாதிரி இவர் ஒரு கருத்தை, இவருடைய கருத்திலேயே இவர் ஒரு பிடிவாதமாக இருக்கிறார். ஒரு கருத்து பரிமாற்றம் என்று சொன்னால் எப்போதுமே நான் கூட பொதுவாக சொல்லுவேன், திறந்த மனதோடு ஒரு விஷயத்தை பேசுவதற்கு உட்காரும், அப்ப மட்டும்தான் உருப்பட முடியும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் என்பதாக பேசுகிற நேரத்துல அது என்னைக்கு உருப்படாது. ஒரு குடும்பத்துல ஒரு விஷயத்தை பேசுறோம் அப்படின்னா நாம ஒரு முடிவை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த முடிவைத்தான் எல்லாரும் கேட்கறது என்பதாக இவர் யோசிக்கிற நேரத்துல இவரை மாதிரி மத்தவங்க எல்லாம் யோசிச்சாங்க அப்படின்னா ஒரு முடிவை எட்ட முடியாது. அல்லது இவருடைய கருத்துக்கு தான் எல்லாரும் ஒத்து வரணும் என்பதாக அவர் நினைக்கிற நேரத்திலே காலமெல்லாம் அவர் நடக்கிற நேரத்தில் என்ன ஆகி போகும், நம்ம சொல்லி ஒன்னும் ஆக போறதில்லை, இதுக்கு பேசாமல் ஆய முடிட்டு இருக்கலாம் என்பதாக ஏற்படும். அங்கே ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படாது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, தான் தன்னுடைய கருத்திலே பிடிவாதமா, தாசுனா என்ன அர்த்தம்னா பிடிவாதமாக இருக்கிறது, நான் சொல்றதான் எல்லாம் கேட்கணும், நான் சொல்றது மட்டும்தான் கரெக்ட் என்பதாக யோசிக்கிறது. இது இறுகிய இதயமாக எழுதுகிறார். இல்ல சில நேரத்திலே நம்முடைய கருத்தை விட மற்றவருடைய கருத்து உயர்வாக இருக்கலாம். நிறைய உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆலோசனை மஷூராங்கிற தலைப்பில சொல்லியிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளி அல்ல, பெருமானாருடைய முடிவுட தவறாகி போனதெல்லாம் வரலாறு இருக்கிறது. பதில் போர்க்களத்தில் அவர் தங்கரம் சொல்லி ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்வாங்க. மிக்தாதுங்கிற சஹாபி வருவார், சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே தங்குவது உங்களுடைய உத்தரவா அல்லாஹ்வுடைய உத்தரவா கேட்பார். அல்லாஹ்வுடைய உத்தரவா உங்களுடைய யோசனையா இருக்கும், இல்ல என்னுடைய யோசனை. பெருமானார இந்த இடம் தங்குவதற்கு தகுதியாக இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். இந்த இடம் தங்குவதற்கு தகுதியான இடம் இல்லை. மழை பொழிந்தது என்று சொன்னால் இந்த இடம் சகதி, சதுப்பு நிலம், மழை நீர் எல்லாம் இங்கே தங்கிவிட்டு நமக்கு சிரமாயி போயின்னு சொன்னார். இப்ப ரசூலுல்லாஹ் வேற இடத்துல தங்க சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஜாமன் அடிக்கிட்டு போறாங்க. இது வஷ்டி முன்னா சமனாவை சொல்லுவாங்க. மழை வருது, மழை வந்தா இந்த இடமே சகதி ஆகிட்டு வர்றது, தண்ணி கிடக்குது. ரசா பெருமாள் சொல்வார், அந்த சாஹிபு ரை, ஒரு சீரிய சிந்தனையாளர் சொன்னாங்க. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு மனிதன் தேவையில்லாத வீண் விவாதங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்திலே ஒரு உறுதியாக, அதாவது பிடிவாதமாக இருக்கிறது, இது இதயத்தை இருக்குமா. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாகவே வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும்.
ஒரு விஷயத்தை ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள், ஒரு நல்ல விவாதங்கள், ஒரு நல்ல விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த விவாதங்கள் கூட வந்துகிட்டு ஒவ்வொருவருடைய கண்ணியத்தை மனதிலே வைத்துக் கொண்டு கண்ணியமான வார்த்தைகளை பேசணும். எந்த நேரத்திலேயே அடுத்தவருடைய மனதை புண்படும்படியான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். விவாதம் நமக்கு சிராஜில் ஒரு கிதாபே இருக்குது, எப்படி விவாதம் செய்ய வேண்டும் ஒரு கலையே இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீண் விவாதங்களை தவிர்க்குதல். ஹதீஸ் ஷரீஃபிலே ஒரு செய்தி வருகிறது, அபூதாவுதுடைய 4800வது ஹதீஸ் வருகிறது. அபூமாமா அறிவிக்கிறாங்க, பெருமானார் சொல்றாங்க, தான் ஒரு சத்தியத்தில இருந்தாலும், தான் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தில இருந்தாலும், நல்ல விஷயத்தில இருந்தாலும், சரியா, நல்ல விஷயத்தில இருந்தாலும் யார் வீண் விவாதத்தை தவிர்த்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய ஓரத்திலே ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பேற்பாக பெருமானார் சொன்னாங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய கருத்து நல்ல கருத்து தான், நம்ம சொல்லக்கூடிய கருத்து நல்ல கருத்து தான். ஆனா அங்கேருந்து செல்லுபடி ஆகாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போனதுதான். ரொம்ப வாயை மூடிக்கிட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு பெருமானார் சொல்றாங்க, இப்ப நம்ம சொல்லி ஒண்ணு அங்கே கதையாக போறது இல்லை அப்படிங்கிற சில நேரங்களில் வாயை மூடிட்டு போயிடணும். சரியா, சொல்லுவா இல்லையா, அறிவாளியாக இது முட்டாளா நடிமா, அது மாதிரி சில விஷயத்த கண்டு காணாத மாதிரி போயிட்டு அப்படிதான் வாழ்க்கையில உட்பட முடியும் சொல்றாங்க. இப்ப யார் வந்துட்டு தான் இருக்கக்கூடிய விஷயம், தான் இருக்கக்கூடிய அந்த விஷயம் உண்மையாக இருந்தாலும் கூட யார் வீண் விவாதத்தை விட்டு விலகிக் கொள்கிறார்களோ அவருக்கு சொர்க்கத்திலே ஓரத்திலே ஒரு மாளிகை கிடைப்பதாக ஞாபகம் போனாங்க. அது மாதிரி அடுத்த ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, சைனுல் பைத்தி வஸ்தில் ஜன்னாலிவன் தரக்கல் கதிவைக்கான மாசிகா. விளையாட்டுக்கு கூட பொய் சொல்வதை யார் தடுத்துக் கொண்டாரோ, விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாமல் யார் தடுத்துக் கொண்டாரோ, விலகி கொண்டாரோ, அதுதான் ஏப்ரல் மாற்றம் தடை செய்கிறது. அவருக்கு சொர்க்கத்திலே நடு இடத்திலே ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்புன்னு பெருமானார் சொல்லுவாங்க. யார் தன்னுடைய குணத்தை அழகுபடுத்திக் கொண்டாரோ, நற்குணத்தோடு நடந்து கொள்கின்றாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய உயர்ந்த இடத்திலே மாளிகைக்கு நாம் பொறுப்புன்னு சொன்னாங்க. இது 2வது செய்தி. நேராச்சு 3வது செய்தி மொத்தம் 6வது செய்தி. இன்றைய 3வது செய்தி. எப்போது என்ன செய்யணும்? இதயங்கள் இறுகி போனா எழுதுறாங்க, கலாமு பிகைரி திக்ர் இல்லா, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் தேவையற்ற வார்த்தைகளை அதிகமாக பேசுதல். அதாவது அவர் வந்து விவாதம் பண்ணல, முதல்ல சொல்றது விவாதம் பண்ணல. ஒரு அல்லாஹ்வை பற்றிய ரசூலை பற்றிய விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பேசுறோம், தப்பு இல்லை. ஆனால் அது அல்லாமல், அல்லாஹ்வை பற்றிய செய்திகள் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய தேவையற்ற வீண் கதைகளை, வெட்டி பேச்சுக்களை நான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இதயங்கள் இறுகிப்போம். ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் சொன்னாங்க, அப்துல்லா உமர் அறிவிக்கிறாங்க, திருமதி என்ற கிதாபினுடைய 2411வது ஹதீஸ். பெருமானார் சொல்றாங்க, லா தக்ஸிரு கலாம் பிகைரி திக்ர், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத பேச்சுக்களை அதிகமாக நீங்கள் பேசாதீர்கள். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாம, அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாத இந்த உலகம் சார்ந்த அல்லது தேவையற்ற விஷயங்கள் நிறைய பேசாதீங்க. ஏன்னு சொன்னால் இவ்வாறு தேவையற்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்குதல் கல்வி, அது இதயத்தை இறுக்கமாக்கும். இறுகிய இதயமுடையவன் அல்லாஹ்வை விட்டும் தூரமான மனிதனாக இருக்கிறதாக பெருமானார் சொல்றாங்க. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா 39வது சூராவுடைய 22வது வசனத்திலே கூறுகிறார், ஃபவைலுல் காசியத்தி குலூபுஹும் மின்திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு விலகி எவருடைய இதயங்கள் கடினமாகி விட்டதோ அவர்களுக்கு கேடு நாசம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு விலகி இருக்கிற இதயங்களுக்கு கேடு என்று அல்லாஹ் தஆலா, சாபம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அடுத்த அல்லாஹ் சொல்ல உலாயிக ஃபீ ضلال முபீன், ஒரு பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறான்னு சொல்றாங்க. செய்தி இந்த நாளையிலே உங்களுக்கு உங்களுக்கு 3 செய்திகள் சொல்லியிருக்கிறேன். அப்ப தீயவருடைய நட்பு, தீயவருடைய தொடர்பு இதயத்தை இறுக்கமாக்குவதனால நல்லவருடைய தொடர்பு அவசியம், அதுக்கு தீர்வுதான். 2வதாக வீண் விவாதங்கள் என்பது இதயத்தை இறுக்கமாக்கும், இருளடைய வைக்கும். அதனால என்ன செய்ய, வீண் விவாதங்களை விலகிக் கொள்ள வேண்டும். 3வதாக வீணான தேவையற்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டிகள் கூடி மடங்கட்டதே சொல்லுவா இல்ல, வெட்டியா உட்கார்ந்து ஊர்க்கதை பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது, இதயத்தை இருக்க மாட்டதால் அது அல்லாமல் அல்லாஹ் ரசூலை பற்றிய நல்ல வார்த்தைகளை பேசுறோம். இதை என்னால் வாய்மொழி இருக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டவரை கடைபிடிக்கிறார்.
أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربي رب العزة عما يصفون وسلام والحمد لله رب العالمين.